ரொம்பவே சூப்பரான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. நான் சொன்னதை யாரும் நம்புற மாரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு தண்ணி கேன் எடுத்துட்டு வந்து அவர் மேல வந்து ஊத்திக்கிறாப்ல. "போதுமா? இப்ப நம்புவீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, சுதாகர் வந்து கடுப்பாயிட்டாப்ல. "டேய்! என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஏதாவதுனா எங்கேயாவது போடா! எதுக்குடா என் வீட்டுக்கு வந்து எல்லாரும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு?" சொன்னோனே, ஆதி வந்து, "ஏங்க? ஏங்க இப்படி பண்றீங்கன்னு?" சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா?" அவரு என்ன மாரி யோசனை வந்து பண்ணியிருக்காப்ல. "ஒரு வேள மித்ரா நீ ஏதாவது மறந்துட்டியா?" அப்படின்னு குமார் சம்மந்தப்பட்ட விஷயத்த எதுவும் மறந்துட்டியான்னு டைரக்ட்டா வந்து கேட்குறாங்க. "என்னது? நான் மறந்துட்டேனா? என்னடா நடக்குது? நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேட்டுட்டியேடா!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆதிய பார்த்து, "நீ கூடயா என்ன சந்தேகப்படுற?" "சந்தேகப்படலன்னு சொல்லல மித்ரா. இல்லாட்டி இவரு இப்படியெல்லாம் வந்து யோசிக்க மாட்டார்ல. இவரு பண்றது எல்லாமே வந்து தத்ரூவமா இருக்கு. சரி நீ வெளியில போடா. எதுவா இருந்தாலும் வெளியில வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிக்க." அப்படி சொல்றப்ப, "என்ன சொல்றீங்க? வெளியில இருந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் நம்ம வீட்டு பொண்ண யாராவது மதிப்பாங்களா? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஆதியோட தோழரும் ஆமாம் சாமின்னு சொல்லிடுறாங்க. அலமேலு பாட்டிலேருந்து நம்ப ராஜேஸ்வரி பாட்டியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே, "சரிங்க. அப்படியெல்லாம் ஆதி நான்லாம் நினைக்க முடியாது. இந்த வீட்ல யாரும் இருக்கணும், இருக்கக்கூடாது. நான் தான் முடிவு பண்ணணும்." அப்படின்னு சொல்றப்ப, "நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க சௌரியம்ன்னு" சொன்னோனே, டக்குன்னு அந்த இடத்துல ராஜேஸ்வரி பாட்டியும், "நீ வெளியில போனோனே என்ன பண்ணுவ? உண்மையெல்லாம் நிரூபிக்கணும்னா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வீதி வீதியா, தெரு தெருவா வந்து எல்லா காம்பவுண்ட் சுவர்லயும் போஸ்டர் வந்து ஒட்டுவேன்." அப்படின்னு சொல்றப்ப, "என்னது போஸ்டர் ஒட்டுவியா? அச்சச்சோ! டேய் என்னடா நினச்சுக்கிட்டு இருக்கன்னு?" சுதாகர் கேட்கிறப்ப, "பின்ன எனக்கான நியாயம் கிடைக்கலன்னா, நான் நியாயத்த எப்படி வந்து உண்மைய நிரூபிக்க முடியும்? நான் சொன்னா தான் நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே! இவன் இது மாரிலாம் வேல பார்ப்பான்னு தெரிஞ்சு தான் நான் இவன இங்கேயே தங்க சொன்னேன்." சரின்னு சொல்லிட்டு சுதாகரும், ராஜேஸ்வரி பாட்டி வந்து, "எனக்கு கூட மாப்பிள வந்து சொல்றது தான் கரெக்ட்டா தோணுது. மாப்பிள்ளையா? மொதல்ல இந்த விஷயத்த எல்லாத்தையும் உண்மைன்னு எது, பொய் எதுன்னு நிரூபிக்கட்டும். அதுக்கப்புறம் மாப்பிளன்னு கூப்பிட்டுக்கலான்னு" நம்ப ஆதியோட தோழர் வந்து சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சர்றாங்க. "மித்ரா, நான் உன்ன நம்புறேன். அவ்வளதான். கூடிய சீக்கிரம் நீங்க வந்த வேலையெல்லாம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு" வந்து மித்ராக்கு ஸ்ட்ராங்கா வந்து சப்போர்ட் பண்ற மாரி நடிக்கிறாங்க. இது எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள நெனச்சுட்டு, "நான் நம்புறேன். இந்த உலகத்துல யாரு நம்புனாலும் சரி, யாரு நம்பாட்டாலும் சரி, நான் உன்ன நம்புறேன் மித்ரா. அத மட்டும் நீ தைரியமா வந்து இருந்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி மாட்டுக்கும் போறாங்க. "டேய்! என்னடா நெனச்சிட்டு இருக்க? மித்ரா, என் ரூம் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "மாடியில நான் வந்து தங்க வைக்கிறேன்னு" சொல்லிட்டு தோழர் மட்டும் கூட்டிட்டு போறாங்க. ஆதியோட ஃப்ரெண்ட் வந்து அப்படியே வந்து கூட்டிட்டு போயிட்டு, "இந்த ரூம்லயே நீங்க ஸ்டே பண்ணிக்கங்க. எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா வந்து யோசிச்சு செய்யுங்க. மித்ராவ பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த குமார பத்தி மித்ராக்கு வந்து தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஒரு முடிவுல தான் வந்திருக்கியோ?" "ஆமா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா பின்வாங்க மாட்டேன்னு" குமார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஆதி வந்து ரூம்குள்ள போனோனே, ரொம்பவே வந்து சோகமா இருக்காங்க நம்ப ஆதி. அப்பன்னு பார்த்து கதவு வந்து சாத்துறாங்க. 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நம்ப ஆதியும், அவரோட ஃப்ரெண்டும், "அண்ணா என்னண்ணா நடக்குது? இந்த விஷயத்துலேருந்து நீங்க எப்படி வெளியில வரப்போறீங்க? வெளியில வரப்போறீங்கன்னு?" சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, கடைசில அவன் யாரு சொன்னா? குமாரு. என்னண்ணா சொன்னாப்ல? மித்ராவோட புருஷன்னு. "செமையா இருந்துச்சுண்ணே" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "அண்ணா வெளியில வந்து சத்தம் கேட்டுற போது." "டேய் என் சிரிப்ப என்னால அடக்க முடியலடா. நான் எப்படிப்பட்ட விஷயத்துல மாட்டியிருந்தேன் தெரியுமா? இப்ப தான் என் மனசுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்குன்னு" விழுந்து விழுந்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ப ஆதி. அப்பன்னு பார்த்து, "அண்ணே நான் ஆதிகிட்ட போய் பேசணுண்ணே. பேசி அவர் மனசுல எதுவும் வருத்தமா இருந்துச்சுன்னா, நம்ப சமாதானம் பண்ணியே ஆவணும். இல்லாட்டி இங்க இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது." அப்படின்னு பவானி ஏதாவது சொல்லுவாங்க. பவானிக்கு தெரியாம பார்த்துக்கணுண்ணே. இப்ப தேவையில்லாம இப்படி ஒரு பிரச்சனை வருதேண்ணே அப்படின்னு சொல்லும்போது, "வா நம்ப போய் பார்க்கலான்னு" சொல்லிட்டு ஆதிய போய் பார்க்குறாங்க. மித்ரா அப்பன்னு பார்த்து, "அண்ணே மித்ரா வந்திருக்கானே! ஏய் இந்த மாரி நேரத்தில நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுடா" அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ற மாரி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணு. இல்லாட்டி நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்டா. என் சிரிப்ப என்னால அடக்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அண்ணன் ரொம்பவே கவலையா இருக்காங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு பேச வேணாம். கீழ உங்ககிட்ட வந்து தைரியமா வந்து பேசிட்டாங்க. ஆனா அண்ணன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு அந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க இப்ப அண்ணன பார்த்தீங்கன்னா, உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சு தான் அண்ணன் இப்ப உள்ள யாரையும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல, "ஏய்! நீ யார தெரியுமா தடுக்குற?
சுதாகர் வந்து கேட்குறாங்க. போனீங்கன்னா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்கன்னு நான் சுத்தி வளைச்சு சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. சரி போங்க. கஷ்டப்பட்டு தான் தீரணும்னா, என்னால என்ன பண்ண முடியும்? ஆதி வந்து அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்டு இருக்காப்புல சத்தமே வராம. அண்ணே நான் எவ்வளவோ சொல்லிட்டேனே. ஆனா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆதி உன்கிட்ட நான் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. நீ கீழ எனக்காக ஆதரவா பேசுனதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அண்ணன் தான் இப்ப என்கிட்ட என்னென்னலாம் தெரியுமா சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. மித்ராக்கு நான் ஆதரவா நிப்பேன். ஆனா கடைசில மித்ரா எப்படி இதுலேருந்து வெளில வரப்போறோம்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்துக்காங்க. இதனால திருப்பியும் வந்து தள்ளி தான் போகுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் ஆசை நடக்கலனாலும் பரவால்ல. மித்ராவோட ஆசை நடக்காம போச்சேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க அந்த இடத்துல. இப்ப அவரு பேச மாட்டாரு. தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கங்கன்னு அந்த இடத்துல வந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. சுதாகரையும், மித்ராவையும் கதை வந்து திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாப்பா வந்து போடுறாங்க. ஆதி நமக்கு சாதகமா வந்து நடந்துக்கிறாரோ இல்லையோ, நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கு. அதுபோல தான் அவரும் கவலையா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ண போறா மித்ரா? அவன தனியா வந்து பேசிக்கலானே. அவன நான் தானே கூப்பிட்டு வச்சு பாரதிக்கு எதிரா வந்து பெர்ஃபார்ம் பண்றான்னா, இங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. "ஏய்! நான் யார் என்னன்னு தெரிஞ்சு தான் இப்படியெல்லாம் பண்றியா?" "ஆமா. என்கிட்ட உண்மையா வந்து இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனா, நீ அவங்கள பத்தி தப்பு தப்பா வந்து சொல்லி வச்சிருக்க. ஆனா, அவங்க யாரு? ஒட்டுமொத்த கதையும் எனக்கு தெரியும்னு" சொன்னோனே, "ஓ! அந்த அளவு தெரிஞ்சு தான் வந்துட்டியா? இப்ப என்ன? அவங்களுக்கு சாதகமா வந்து முடிவெடுக்கலாம்னு நெனச்சுட்டல்ல? நான் உன்ன சும்மா விடமாட்டேன். நான் ஒண்ணும் அவங்களுக்கு சாதகமாலாம் முடிவெடுக்கல. அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு, நானா வந்து யோசிச்சு களத்தில வந்து இறங்கியிருக்கேன். அண்ணா, இவன் யாரு சொல்லி இங்க வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுதுண்ணா. ஏய்! பார்க்குறேன்டா இந்த 2 நாள்ல என்ன நடக்க போதுன்னு பார்க்குறேன். ஓ! அப்படியா? ஓ! பயமுறுத்துறீங்களா? இல்ல மிரட்டுறீங்களா? சரி, 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 சரி. அப்பன்னா நான் இப்ப பயந்த மாரி இருக்கணுமா? ஆமா மேடம். நீங்க சொல்றீங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மேடம். ஏய்! நாங்க நெனச்சான்னு வச்சுக்கயேன், ஒரே நேரத்தில 40 பேர் கூட வருவாங்க. அச்சச்சோ! 40 பேர் போதுமா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கணக்கு வழக்கு தெரிஞ்சுச்சுன்னா பண்ணிக்கங்க அப்படின்னு காமெடியா வந்து பேசுறாங்க. அண்ணா, நம்ப எவ்வளோ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னண்ணா நம்மள பார்த்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய்! இந்த குமார பத்தி உனக்கு தெரியாது. அவ்வளதான் சொல்லிட்டேன்னு அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற கட்டில அப்படியே வந்து அசால்ட்டா வந்து தூக்குறாப்புல நம்ம குமாரு. இத பார்த்த உடனே அரண்டு போய்ட்டாங்க. நான் ஏதாவது கோவப்பட்டுற போறேன். இங்கேருந்து போங்க. இது என் ரூம். என் ரூம்குள்ள வரணும்னா என்னோட அனுமதி இருக்கணும்னு அவங்க 2 பேரையும் வெளியில தள்ளிட்டு கதவ வந்து சாத்துறாங்க. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.